வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது பற்றற்றவர்க்கு கேது லக்னம் என்ற தலைப்பின் கீழ் உலகில் ஆசைகளை விடுத்து ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்த மகான்களின் வரிசையில் ஆதிசங்கரர் பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். இன்றைய பதிவில் நாம் ஆதிசங்கரர் ஜாதகத்தை ஆய்விற்கு எடுத்துக்கொள்வோம். ஆதிசங்கரர் ஜாதகம். இவர் பிறந்தது கடக லக்னம், விருச்சிகத்தில் கேது, தனுசுவில் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய், மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன். பிறந்த லக்னத்திற்கு முக்திக்கான வழிகளை தேடினால் கிடைக்கும். சில சமயம் கிடைக்காமல் யோகங்கள் மறைந்திருக்கும். ஆனால் அனைத்தினையும் துறந்தவர்களுக்கு கேது லக்னமே யோகங்களின் வழிகாட்டியாக இருக்கிறது. மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், வாழ்க்கையில் சகலவிதமான சௌகரியங்களையும் பெறுவதற்கு ராகு லக்னம் உதவி செய்யும். வாழ்க்கையில் அனைத்தினையும் துறந்து பற்றற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு கேது லக்னமே துணை செய்யும். இப்பொழுது நாம் கேது லக்னத்தின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்க்கலாம். இவர் பிறந்த கடக லக்னத்திற்கு முக்தியினை அடையாளம் காட்டும் வீடான புதன் 10ஆம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். சரியாக சொல்வதென்றால் முக்தி ஸ்தானாதிபதி முக்தி ஸ்தானத்தினை பார்வையிட்டால் தான் ஒருவருக்கு முக்தி கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இவருடைய ஜாதகத்தில் 12 என்னும் முக்தி ஸ்தானத்தினை புதன் பார்வையிடவில்லையே. அப்படி என்றால் சங்கரர் முக்தி பெற்றாரா? அவர் முக்தி பெற்றாரா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? வாருங்கள், பற்றற்றவருக்கு உரிய லக்னமான கேது லக்னத்தின் வழியாக இவருடைய ஜாதகத்தினை நாம் இப்பொழுது ஆய்விடுவோம். பாருங்கள், கேது லக்னம் இதற்கான விடையினை தெளிவாக தந்துவிடும். இவருடைய ஜாதகத்தில் கேது அமர்ந்த வீடானது விருச்சிகம். கேது லக்னமான விருச்சிகத்திற்கு முக்தி ஸ்தானம் 12 என்னும் துலாம், அதன் அதிபதி சுக்கிரன். கேது லக்னமான விருச்சிகத்தின் முக்தியினை, அதாவது 12ஆம் வீட்டினை அதன் அதிபதி சுக்கிரன் மேஷத்திலிருந்து பார்வையிடுகிறார். எனவே இவர் முக்தி பெற்றது உறுதியாகிறது. கேது லக்னமான விருச்சிக லக்னத்தின் அதிபதியான செவ்வாய் மீனத்திலிருந்து முக்தியினை பார்வையிடுகிறது. அடுத்த விதியம் பலப்பட்டு இவரது முக்தி வலிமை பெறுகிறது. பொதுவாக துறவு நிலை பெற வேண்டுமானால் சந்திரன் சனி தொடர்பானது ஏற்பட வேண்டும். இவரது ஜாதகத்தில் சனி தனுசுவில் இருந்து மிதுன சந்திரனை பார்வையிடுவதால் இளமையில் துறவியானார். குண்டலினி சக்தியை பெறுவதற்கு காற்று ராசிகளின் உதவிகள் தேவை. இவருக்கு காற்று ராசிகளில் ஒன்றான கும்பத்தில் குரு அமர்ந்து மிதுனம் காற்று ராசி, துலாம் காற்று ராசி ஆகிய இடங்களை பார்வையிட்டதால் தான் அமர்ந்த கும்பத்தின் அதிபதியான சனியோடு பரிவர்த்தனை பெற்று ஸ்ரீ நந்தி யோகத்தினை வெளிப்படுத்துகிறார். எனவே காற்று ராசிகள் பலப்பட்டதால், குருவினால் ஆசீர்வதிக்கப்பட்டதால் இவருக்கான முக்திக்கான நிலை உறுதிப்படுத்தப்படுகிறது. சந்திரன் குருவினோடு குரு சந்திர யோகத்தினை வெளிப்படுத்துகிறார். சந்திரன் செவ்வாயோடு சந்திரமங்கலம் யோகத்தினை வெளிப்படுத்துகிறார். இப்படி யோகங்கள் முக்தி ஸ்தானங்களோடு தொடர்பில் இருந்ததால் இவரால் எளிதாக யோக பிறவியினை பெற்று முக்தியினை பெற முடிந்தது. மறுவிரைப்பினை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியுமா? ஒருவருடைய ஜாதகமானது மறுவிரைப்பினை அவர்கள் பிறந்த லக்னத்திற்கு 6ஆம் வீட்டிலிருந்து அறிந்து கொள்ள சொல்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய கேது லக்னமான விருச்சிகத்திற்கு 6ஆம் இடம் மேஷமாக வருகிறது. மேஷத்தின் அதிபதி தனது வீடான மேஷத்திற்கு விரயபாவம் ஏறி இருப்பதால் இவருக்கு இனி பிறவிகள் இல்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவர் முக்தி பெற வேண்டுமானால் இந்த விதிகளை பயன்படுத்தி பார்த்தால்தான் நாம் பிறவிகளற்ற நிலையினை அறிந்து கொள்ள முடியும். ஒருவருடைய பிறந்த லக்னத்திற்கு ஏதாவது ஒரு கிரகமானது அவருடைய முயற்சியினை தீவிரமாக்கி அவருக்கு உதவிகள் செய்துவிடும். அப்படித்தான் இவருடைய ஜாதகத்தின் ராகு அமர்ந்த ரிஷபத்திலிருந்து ராகு மேஷம் மீனம் வீடுகளையும் மறுபக்கம் மிதுனம் கடகம் வீடுகளையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. கேது தனது கட்டுப்பாட்டில் விருச்சிகம் துலாம் கன்னி வீடுகளையும் இப்பக்கம் தனுசு மகரம் வீடுகளையும் வைத்திருக்கிறது. ஆக மொத்தம் ராகு கேதுவின் கட்டுப்பாட்டில் வரும் ராசிகள் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் விருச்சிகம் தனுசு மகரம் துலாம் கன்னி. தெளிவாக சொல்வதென்றால் ராகு கேதுவின் கட்டுப்பாட்டில் இல்லாத வீடுகள் கும்பம் மற்றும் சிம்மம். ராகு கேதுவின் கட்டுப்பாட்டில் அகப்படாமல் விலகி இருக்கும் கிரகம் குரு. எனவே குருவின் உதவிகள் இவருக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படித்தான் இவருடைய ஜாதகத்தில் முக்திக்கான குண்டலினி சக்தியினை இவருக்கு அடையாளம் காட்டும் கிரகமாக குரு வருகிறது. எனவே இவருடைய முக்திக்கான பயணத்தில் கிரகங்களின் பங்களிப்பினை தெரிந்து கொண்டீர்கள்.
என்ன நேயர்களே, கேது லக்னத்தின் முக்கியத்துவனை புரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம்.